ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு சோளக்காட்டுல ஒரு கூடையில சோளங்களை பறிச்சு வச்சிருந்தாங்க. அந்த வழியா வந்த எலி அந்த கூடையில இருந்த ஒரு ஹோல் வழியா அதுக்குள்ள போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சது. அது சாப்பிட்டு வயரெல்லாம் பெருசாயிருச்சு. போன ஹோல் வழியா திரும்ப அதனால வர முடியல. அதுலயே மாட்டிக்கிட்டு பயந்து கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சது. அந்த வழியா வந்த ஒரு முயல் கிட்ட தனக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டுச்சுது. அப்ப அந்த முயல் சொல்லிச்சுது, நண்பா, நீ காலையில வரைக்கும் பொறுமையா காத்துரு, காலையில ஆனது உன்னுடைய வயிறு சுருங்கிரும், அதுக்கப்புறம் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லிச்சுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எலியும் காலையில வரைக்கும் காத்திருந்துச்சு. அதனுடைய வயிறு சுருங்கி போச்சுது. காலையில அது வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா தன்னால முடியும். ஆனா அந்த நேரத்துல அது என்ன செய்யல அப்படின்னா, அந்த கூடையில இருந்து வெளியே வர மனசு இல்லாம மறுபடியும் சோளங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. சாப்பிட்டு அதனுடைய வயிறு மீண்டும் பெருசா மாறிடுச்சு. இப்ப வெளியவே வர முடியாதபடிக்கு கத்தி கூச்சலிட ஆரம்பிச்சது. அப்ப அந்த இடத்துல ஒரு பூனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த பூனை கிட்ட தன்னை காப்பாத்தும்படிக்கு உதவி கேட்டுச்சுது. அந்த பூனை அந்த எலிய கடிச்சு அப்படியே சாப்பிட்டுருச்சு. எலி செத்து போச்சுது. நம்முடைய லைஃப்லயும் அப்படிதான். சில நேரங்கள்ல சின்ன சின்ன பாவ போராட்டங்கள்ல சிக்கி கொள்ளும் பொழுது ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டு நம்ம வெளியே வராதபடிக்கு மறுபடியும் அதிலே இருப்போம் அப்படின்னா நம்மளால வெளியே வர முடியாத சூழ்நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்து விடலாம். அது தேவனுடைய அன்பை விட்டு நம்மை முற்றிலுமாக பிரித்து விடும். சோ ஆண்டோடைய எச்சரிப்பை கேட்டு எந்தெந்த